kids, now we are going to see second sum. Express 1 by 13 in decimal form. Find the length of the period of decimals. So first we should divide 1 by 13, right? So some students don't know the 13 table, right? I will teach you the 13 table in easy way. First you just learn that easy way, 13 table, okay? So see, you just take one paper and put like this, okay ma? So 3 table you know very well. 3 table you know? Yes. You write only 3 table here. I will teach you how to write this. Okay. 3 ones are 3, 3 twos are 6, 3 threes are 9, 3 fours are 12, no? So what is in the unit place? Ones place 12 la first 2 மட்டும் எழுதிக்கணும். Next 15 5 மட்டும் எழுதிக்கோங்க. 18 ல 8 மட்டும் எழுதிக்கோங்க. Next 21 வருமா? 1. Next 24 வரும். 4 மட்டும் எழுதிக்கோங்க. Next 27 வரும். 7 மட்டும் எழுதிக்கோங்க. Next 30 இல்லையா, அதில் 0 இங்கே எழுதிக்கணும். ஓகேவா? Clear? So, and then, you know the natural number, right? 1, 2, 3. It starts with 1, 2, 3. இப்போ இங்கே 1 எழுதுறேன். 1, 2, 3, 4 வந்து இங்கே நெக்லெக்ட் பண்ணிவிடுங்க. 4 எடுத்துக்க கூடாது. Because 4 வந்து composite number. 5, 6, 7, 8. Neglect. 9, 10, 11, 12, neglect. இங்கே 13. இப்போ இது புரிஞ்சிச்சாம்மா? இப்போ நான் 1, 2, 3 லைனாக எழுதினேன் இல்லையா? 4 நெக்லெக்ட் பண்ணிட்டேன். 5, 6, 7 நெக்லெக்ட் 8, 9, 10, 11 நெக்லெக்ட் 12, 13. இதுதாம்மா 13 டேபிள். சரிங்களா? இப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இங்கே 1 இங்கே போட்டு 2, 3 டைம்ஸ், 4 டைம்ஸ், 5 டைம்ஸ், 6 டைம்ஸ், 7 டைம்ஸ், 8 டைம்ஸ், 9 டைம்ஸ், 10 times. இதை போட்டு இங்கே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் இஸ் த 13 டேபிள். ஃபஸ்ட்டு 3 டேபிள் எழுதுனா 3, 6, 9, 12, 15, 18, 21ல 1, 24ல 4, 27ல 7, 30ல 0. அப்புறம் 1, 2, 3 லைனாக போட்டுகிட்டே வந்தேன். அவ்வளோதான். இதுதான் 13 டேபிள். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். Now we are going to divide in 13 table 1. ஓகேம்மா? So divide it. 1 is possible in 13 table? No. So you just keep 1 point and put 1 0. Now it is possible? பாசிபிளாமா? இல்லை. அப்போ இன்னொரு 0 சேர்க்கணுன்னா இந்த இடத்துல ஒரே ஸ்டெப்பில் 2 0 போடணுன்னா இங்கே பாயிண்ட்டுக்கு ஒரு 0, இன்னொரு 0 இங்கே மேலே போட்டுட்டு இங்கே ஒரு 0 போட்டுக்கணும். சரிங்களா? அப்போ தான் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போ 13 டேபிளில் 100 இருக்குது. அப்போ 100 வந்து பார்த்திங்கன்னா 104 8 டைம்ஸ் இல்லையா? அப்போ 7 டைம்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. 7 டைம்ஸ் என்ன இருக்குது பாருங்கள்? 91. ஸோ சப்ராக்டட் 100 minus 91 வாட்மா? 9. So already we kept point, you just include 0 here. 90. 90 na edama select pannom? 91 na 78. 78. How many times? 6 times. So 78. Okay ma. So subtracted. How many times it will be ma? So 2 times, 12 times, right? So include 1 0 here. Include 1 0. Now you just check how many times? 9 times. 9 times enna varudhu? 1 1 7. Subtracted. So you will get 3 ama 3. So you can include 0 here. So how many times it is possible? 2 times it is possible. So 26. Again if you are subtracting this you will get the answer 4. Right? 4 means you can include 0 here. How many times it is possible? 3 times. Right? 3 times means here 39. Again you just say remainder is 1. எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்? 1ல் தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? 1 வந்திருக்கு. அப்போ இது எப்படி எழுதணும்? இதோட ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த நெக்ஸ்ட் நம்பர் நீங்கள் இப்போ இங்கே 0 0 போட்டிங்கன்னா இங்கே என்ன வரும்? 0 போட்டு 7 வரும். அப்புறம் 6 9 2 3 வரும். ஸோ ரிப்பீட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நல்லா கவனிங்க. இதுக்கு மேலே என்ன பண்ணிக்கணும்? 1 by 13 எடுத்து எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு வாட் இஸ் த ஆன்சர் யூ காட்? 0.07693. ஸோ யூ ஜஸ்ட் புட் ஹியர் பார். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ரிப்பீட் ஆனால் அதுக்கு மேலே பார் போடணும் இல்லைங்களா? ஓகே. நவ் த லென்த் ஆஃப் பீரியட் ஆஃப் டெசிமல் ஈக்குவல் டு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? லென்த் ஆஃப் பீரியட் ஆஃப் டெசிமல்னால் எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுது? 1 2 3 4 5 6. ஸோ how many number is repeating here? 6. This is the answer for second one. Clear ma? Third one. Express the rational number 1 by 33 in recurring decimal form by using the recurring decimal expansion of 1 by 11. Hence, write 71 by 33 in recurring decimal form. So, first you just see express the rational number 1 by 33
in recurring decimal form by using this recurring. First, by using this recurring means we should take first this one. Okay, my right solution here. First, you just take 1 by 11. Okay, ma. First, you take 1 by 11. Here, you are dividing 11 divided by 1. Just keep one point and add one 0. Again, you put 0 here and you just add one 0. ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு 0, இன்னொரு 0 வேணும்னா மேலே ஒரு 0 போட்டுட்டு தான் நம்ம கீழேயும் ஒரு 0 ஆட் பண்ணணும். So 9 times now. So see 1 again. So again you just put 0 here. Already we kept one point. So அந்த பாயிண்ட்டுக்காக ஒரு 0, இங்கே ஒரு 0 போட்டதுனால இங்கே ஒரு 0. So again 9. So it is repeating again and again, right? So the same thing 0. அது எப்படி எழுதலாம்னா 0.09. இங்கே பாருங்க 0909 ரிப்பீட் ஆகுது. அப்போ 09க்கு மேலே என்னம்மா பண்ணலாம்? பார். Okay. So okay. Now by using this we should find this. So 1 by 33. How we can write 1 by 33 ma? 1 by 3 into 11 we can write, no? 3 into 11. Next step 1 by 3 into 1 by 11 we can write, because 1 ones are 1, 3 into 11, 3 into 11, 3 11s are 33. So 1 by 3 we don't know the value, right? As it is you write. Instead of this 1 by 11 we found the answer, no? Here you write that 0.09 bar. Okay, now you just type out in 3 tables 0.03 bar. So you write here 1 by 33 equal to 1 by 33 equal to 0.03 bar. Okay, you just put box here. Okay ma. Now third one, what they are asking you to find, hence write 71 by 33 in recurring decimals form. Now take third one, 71 by 33. You just see what fraction is this. This is improper fraction, because down small number and bigger number, right? So it is impossible, right? Improper fraction. This is improper fraction. We should convert this one as a mixed fraction. So first you just divide it in 33 table 71. 2 times 66. Remainder is 5. You know very well how you will write here. What is the formula for writing mixed fraction? QR by D. Q is 2. 2 and R is 5. And what is D here? 33. So this is how we can write this, you know. 2 plus 5 by 33 we can write. Okay ma. Because here we should put plus. This is whole number and this is fraction. Okay ma. Now you just see. And next how we can write this. 2 you write as it is. 5 we can write 5 into 1 by 33. 5 by 33 how we can write? 5 into 1 by 33 we can write. So here 2 write as it is. 5 you write as, put box into 5 into 1 by 33. What value you got ma? 0.03 bar. You write here 0.03 bar. Okay ma. Now if you are multiplying this, what answer you will get? You just see here. So 3 5s are 15, 1 and 1 you write and 0. So 0.15, right? So 2 plus, here you just put 0.15. Here they put bar, right? Here also you just put bar. 2 plus 2 is there. If there is no point means keep point and put 20. Here 0.15. If you are adding this, what answer you will get? 2.15. So your answer is 2.15 bar. This is your answer. Clear? Thank you.